இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் Hope from Heaven சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ மனுஷன் எலிசாவுக்கு கேட்டது கிடைத்ததா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறான். எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியின் ஒரு கரையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நதியை கடந்து அடுத்த கரைக்கு செல்ல வேண்டும். அங்கேதான் எலியாவை எடுத்துக் கொள்ளப்படும் சம்பவம் நடைபெற இருக்கிறது. கரை புரண்டோடும் யோர்தான் நதியை எப்படி நாம் கடக்க போகிறோம் என்று எலிசா நினைத்திருப்பான். அந்த நேரத்திலே எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து அதை முறுக்கி யோர்தான் தண்ணீரை அடித்தான். யோர்தான் நதி இரு பக்கமாய் பிரிந்து இவர்களுக்கு வழி விட்டது. இருவரும் அக்கறை சென்ற பின்பு இதுவரை தனக்கு எல்லா விதத்திலும் முகம் கோணாமல் தன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்த எலிசாவிடம், நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்வதற்கு முன் உனக்கு வேண்டியது என்ன என்று எலியா கேட்கிறான். இந்த இடத்திலே தன் ஊழியக்காரனை கனப்படுத்த வேண்டும் என எலியா நினைப்பது வெளிப்படுகிறது. அதற்கு எலிசா, உன்னிடத்தில் இருக்கும் ஆவியின் வரங்களில் 2 மடங்கு கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு எலியா, மிகவும் அரிதான காரியத்தை கேட்டாய். நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ கண்டால் உனக்கு அது கிடைக்கும் என்றார். பிரியமானவர்களே, நமக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதமும் அது தானாகவே வராது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பின்னால் ஒரு நிபந்தனை இருக்கும். நிபந்தனை இல்லாமல் வேதத்தில் எந்தவித ஆசீர்வாதமும் கிடையாது. தெய்வ ஆசீர்வாதம் பணம் செலவு செய்து வாங்குகிற காரியம் கிடையாது. எலிசா எலியாவையே பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அதை எலிசா பார்க்கிறான். அப்போது எலியாவின் மேல் இருந்த அவனது சால்வை கீழே விழ அதை எலிசா பிடித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் எலியா செய்தது 8 அற்புதங்கள் என்று தியானித்துள்ளோம். எலியா செய்தது 8 அற்புதங்கள் என்றால் எலிசா 16 அற்புதங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவன் 2 மடங்கு ஆவியின் வரங்களை பெற்றதாகும். இப்போது எலிசா யோர்தான் அந்த கரையில் இருந்து மீண்டும் எதிர்கரைக்கு வர வேண்டும். எலிசாவும் எலியா செய்தது போலவே தன் கைக்கு கிடைத்த எலியாவின் சால்வையை முறுக்கி, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி யோர்தான் தண்ணீரை அடிக்கிறான். உடனே யோர்தான் நதி 2ஆக பிரிந்து அவனுக்கு வழி விடுகிறது. இப்போது எலியாவின் ஆவியின் வரங்கள் எலிசாவுக்குள் இருப்பதால் எலியாவின் கடைசி அற்புதத்தை எலிசா அதை தனது முதல் அற்புதமாக செய்கிறான். எலிசா உயிரோடு இருந்த நாள் மட்டும் 15 அற்புதங்களை செய்கிறான். இறுதியில் வயது மூப்பின் காரணமாக அவன் மரணம் அடைகிறான். 2 மடங்கு ஆவியின் வரங்கள் உண்மையாக வேண்டும் என்றால் இன்னும் ஒரு அற்புதம் மீதம் உள்ளது. ஆனால் எலிசா மரித்து போகிறான். மரித்தும் அற்புதம் செய்த ஒரே தேவ மனுஷன் எலிசா மாத்திரம்தான். எலிசா மரித்த மறு வருஷத்திலே மோவாபியர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சமாரியாவில் மரித்த ஒரு மனிதனை அடக்கம் செய்வதற்காக பாடையிலே தூக்கி கொண்டு வரும்போது மோவாபியர்கள் வருவதை அறிந்து பாடையை சுமக்கிறவர்கள் பிரேதத்தை எலிசாவின் கல்லறையின் மேல் போட்டுவிட்டு உயிர் தப்புகின்றார்கள். அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகளில் மேல் பட அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால் ஊன்றி எழுந்தான். கர்த்தர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள்,
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, எலிசாவின் செத்து போன சரீரத்தில் இருந்து ஜீவன் புறப்பட்டு செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பியது என்றால், உயிரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நாமத்தில் அநேக அற்புதங்கள் செய்ய முடியுமா இல்லையா? நிச்சயமாக செய்ய முடியும். அதற்கு தேவை 3 காரியங்கள். 1, உறுதியான பரிசுத்த விசுவாசம். 2, பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற தாகத்தினால் கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டிய கிரியை. 3வது, மிகவும் முக்கியம், தேவ தயவு. உறுதியான பரிசுத்த விசுவாசம் நமக்குள் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்பார். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் பெருமை நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அதனால் தேவ தயவு நமக்கு எட்டாத கனியாகிவிடும். பிரியமானவர்களே, மரித்து போன பின்பும் மற்றொரு ஜீவன் உண்டு என்பதற்கு அடையாளமாக எலிசாவின் 16வது அற்புத சம்பவம் நடைபெறுகிறது. எலியா இந்த பூமியில் இருந்து வானத்திற்கு புறப்பட்டு போகும்போது மகிமைப்பட்டார். எலிசாவோ இந்த பூமியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் மகிமைப்படுகிறார். கர்த்தர் தமக்கு சித்தமான நேரங்களில் தம்முடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறார் என்பதை மறக்க வேண்டாம். தேவனுக்கு பயந்திருங்கள், கீழ்ப்படியுங்கள். இதனால் உபத்திரவம், சோதனைகள் வரலாம். ஆனாலும் இவைகளின் மத்தியில் தேவன் மகிமைப்படும்படி அற்புதங்கள் செய்யவும் முடியும், அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் எலிசாவை பற்றி எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். நாங்களும் எலியாவுக்கு கீழ்ப்படிந்த ஊழியக்காரனாக இருந்தது போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை சகல விதத்திலும் பராமரிக்கின்ற உமது அன்பிற்காய் உமக்கே சகல துதிக்கான மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.